தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். அன்னைக்கு அது கேள்வி கேளுங்க. கமலஹாசனை பத்தி கேட்கணும்னு சொன்னேன். ஆனா நம்முடைய மூத்த நடிகர், ஒரு அற்புதமான ஒரு நடிகர், அரசியல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சில வருடங்களுக்கு முன்பு கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் என்று ஆரம்பித்தார். இன்னைக்கு தமிழக அரசுல அல்லது தமிழகத்தினுடைய அரசாங்கத்தில், தமிழகத்தினுடைய அரசியல்ல ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் திமுக என்கின்ற கட்சி இந்த மூன்றிலும் இருக்கக்கூடாது என்பது நமக்கு தெரியும். இன்னைக்கு திரும்ப கமலஹாசன் அவர்கள் மறுபடியும் திமுக பக்கம் போய் இணைந்திருக்கின்றார். இது மக்கள் நிறைய கேள்வி கேட்கிறாங்க, என்னாச்சு? அது குறிப்பா கோயம்புத்தூர் பகுதியில் பத்திரிகை நண்பர்கள் கேட்கறீங்க என்னாச்சு. ஆனா இது நமக்கு என்ன சொல்கிறது என்றால், அதாவது அரசியல் என்பது கடினமான ஒரு வேலை. அதிலும் குறிப்பாக கொள்கை அரசியல் என்பது இன்னும் கடினமானது. பிடித்திருக்கக்கூடிய கொள்கையை விடாமல் அந்த கொள்கையிலே பயணம் செய்வது மிக மிக கடினம் என்பது கமலஹாசன் அவர்கள் திமுகவோடு இணைந்திருப்பது நம் அனைவருக்கும் கூட அது தெரிவிக்கின்றது. அது கமலஹாசன் அவர்களுடைய முடிவு, எங்கே செல்ல வேண்டும் என்பது அவருடைய முடிவு. ஆனால் இத்தனை காலமாக தொண்டர்கள், அவருக்கென்று இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், தொண்டர்கள் எல்லோரும் ஒரு மாற்றம், ஒரு மையம் நடுவிலே யாருக்கும் சாராமல் இருக்க வேண்டும் என்பது அவருடைய அரசியல் நிலைப்பாடாக இருந்தது. இன்று முற்றிலும் மாறி திமுக பக்கம் சென்றிருப்பது எந்த அளவுக்கு தமிழகத்தில் திமுக என்கின்ற தீய சக்தியினுடைய ஆதிக்கம் இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துவது மட்டும் இல்லாம, கமலஹாசன் அவர்கள் தன்னை நம்பி வந்தவர்களையும் ஒரு மாற்றம் கொடுக்க முடியும் என்று எதற்காக அரசியலை ஆரம்பித்தாரோ, மறுபடியும் திரும்ப எங்கே அரசியலுக்கு அவர் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அங்கேயே போய் திரும்ப நின்றுருக்கார். அதனால் இந்த நேரத்தில் என்னுடைய வேண்டுகோள், தமிழகத்தில் மாற்றத்தை யாரெல்லாம் விரும்புகின்றீர்களோ, உங்களுக்கான ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். தமிழகத்தில் ஊழல் இல்லாத நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். குறிப்பாக இந்த தீய சக்தி திமுக இல்லாத ஒரு அரசாங்கம், ஒரு ஆட்சி, ஒரு அரசியல் தமிழகத்திலே வர வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும் என்பதை மக்கள் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதனால் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேறு வேறு கட்சியிலிருந்து அதிக அளவில் வெளியே வந்து நம்மிடம் சேர ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் நம்மை நம்பி வர வேண்டும். ஏன்னா அது கொள்கை பிடிப்பு. நிச்சயமாக தமிழகத்திலே ஒரு மாற்றம் கொடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி களம் இறங்கி இருக்கின்றோம். அது நிச்சயமாக இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் நடத்தி காட்டுவோம். அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் கமலஹாசன் அவர்களை புண்படுத்துவதோ, இப்போ நிறைய பேர் சொல்றாங்க இதுக்கு நீங்க டிவியை உடைக்காம இருந்திருக்கலாமே அப்படிலாம், அதெல்லாம் நான் பேச விரும்பல. காரணம், அவருக்கு இருக்கக்கூடிய நிர்பந்தம். அரசியல் நடத்தி பார்த்தாரு, இடையில திரும்ப சினிமாக்கு போனாங்க, திரும்ப பிக் பாஸுக்கு போனாங்க, திரும்ப ஏதோ செஞ்சு பார்த்தாங்க. நான் ஒரே விஷயத்தை என்ன சொல்வேன்னா, முயற்சி எடுத்து பார்த்தார் என்று மட்டும்தான் சொல்வேன். ஏன்னா அரசியல் ரொம்ப ரொம்ப கடினம். கமலஹாசனை பொறுத்தவரை ஒரு முயற்சி எடுத்து பார்த்திருக்கார். திரும்ப வேறு வழி இல்லை, மறுபடியும் திமுகவிடம் சென்று சரணட வேண்டிய நிலைமை. காரணம், திமுகவுடைய ஆதிக்கம் எல்லா பக்கம் இருக்கு சார், சினிமா துறையில் இருக்கு. அவங்க இல்லாம நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணிடுவீங்களா? இல்ல திமுக இல்லாம யாராச்சும் நமக்கு பணம் தான் கொடுத்துருவாங்களா ஒரு ப்ரொடியூசரா? இல்ல தியேட்டர் அன்லாக் பண்ணி திமுக சாராம, உதயநிதி ஸ்டாலின் இல்லாம ஒருவர் எடுத்திருக்கக்கூடிய படத்தை ஒரு சினிமா தியேட்டர்ல தைரியமா ரிலீஸ் பண்ண முடியுமா? முடியாது. இன்னைக்கு கமலஹாசனுடைய பல படத்தை பார்க்கிறோம், கோ ப்ரொடக்ஷன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாங்க. இதெல்லாம் கருத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு இது தெரியும், இது எப்பவோ நடக்கிறது, இது எப்பவோ நடந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு நடந்திருக்கு. ஆனா கமலஹாசன் அவர்களை போன்ற ஒரு பெரிய கலைஞன் திமுக கொடுக்கக்கூடிய ராஜ்யசபா சீட்ல தான் பாராளுமன்றத்திற்குள்ள செல்ல வேண்டும் என்பதே வேதனை அளிக்கிறது. அந்த கலைஞன் சரியான நிலைப்பாட்டில் இருந்திருந்தால், சரியான பக்கம் இருந்திருந்தால் நிச்சயமாக அவருக்கான அரசியல் வெகுமதிகள் எப்பொழுதே வந்திருக்கும். அதனால் கமலஹாசன் அவர்களுடைய முடிவை பற்றி இது சரியா இது தப்பாங்கிறத நான் போக விரும்பல. இன்னைக்கு தமிழகத்திலே தனித்து ஒரு கட்சி மாற்றத்திற்காக நின்று கொண்டிருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி என்பது மற்றும் ஒரு முறை நிரூபணமாகி இருக்கு. இப்ப நீங்க கேளுங்கண்ணா. இரண்டு விஷயங்கண்ணே. ஒன்று, நேற்று NCB அதனுடைய அதிகாரிகள் டெல்லியில் அளித்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பு பேட்டி என்ன வந்துச்சு, அவர் என்ன கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, அதாவது வந்திருக்கக்கூடிய இந்த போதை பணத்தின் மூலமாக ஹோட்டல் வாங்கியிருக்காரு, சினிமா துறையில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஏதோ இந்த படம் கூட எடுத்திருக்காரு, மங்கைன்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க,
இதெல்லாம் ஒரு விஷயம் என்சிபியினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. அதை தாண்டி இது ரொம்ப விஸ்வரூபம் எடுத்திருக்கணும். அவங்க சொல்லியிருக்கக்கூடிய டேட்டா நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது பலாயிரம் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் உள்ளே சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதனால் தோண்ட கிணறு தோண்ட பூதம் வருகின்ற கதையாக இன்னும் வருகின்ற காலத்தில் என்சிபி அதிகாரிகள் உள்ள போய் யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்களோ, இந்த ட்ரக்ஸ் மணி எங்கெல்லாம் போயிருக்கோ அதையெல்லாம் கண்டுபிடித்து தோலுரித்து தமிழக மக்கள் முன்னால் நிறுத்த வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கு. அதே நேரத்தில் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் கூட தெய்வதாட்சியம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக மக்கள், இந்திய மக்கள் விரும்புகின்றார்கள். அதை என்சிபி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம். சொல்லுங்கண்ணே. வாய் திறந்தாங்கன்னா எப்படி நான் படத்தை ரிலீஸ் பண்றது? இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய நடிகர் பெருமக்கள் வாய் திறந்து தமிழ்நாட்டில் இது நடக்குது அது நடக்குதுன்னா அவங்க படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க? எப்படி உதயநிதி ஸ்டாலின் அந்த படத்துக்கு பணம் போடுவார்? எப்படி சினிமா தியேட்டரில் அவங்களுக்கு ஸ்லாட் கிடைக்கும்? எதுவுமே கிடைக்காது. அதனால் தமிழகத்தில் இன்னைக்கு நடிகர்கள் குரல் கொடுக்க வேண்டும். நடிகர்கள் எதுக்குன்னே குரல் கொடுக்கணும்? அவங்களுக்கு என்ன தெரியும்? நான் திரும்ப ரிவர்ஸில் கேட்குறேன். இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க நடிகர்கள் எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கணும். நடிகர்கள் எதற்கு குரல் கொடுக்க வேண்டும் நான் கேட்குறேன். அவங்க என்ன சமுதாயத்தில் சமூக ஆர்வலராக இருக்கிறாங்களா? என்ஜிஓ நடத்துகிறாங்களா? இல்லை உங்களை போன்று என்னை போன்று சாமானிய வாழ்க்கை வாழுகின்றார்களா? இல்லை ரோட்டில் போய் மக்களுடைய கஷ்டத்தை பார்க்குறாங்களா? அதனால் நீங்கள் முதல்ல உங்கள் கேள்வியை தமிழ்நாட்டில் எதற்கெடுத்தாலும் நடிகர்கள் தான் பேசணும். அந்த மனநிலையிலிருந்து முதல்ல வெளியே வரணும். நடிகர்கள் ஒரு சிறு வட்டத்துக்குள்ள வாழ்றாங்க. ஒரு சிறு வட்டத்திற்குள்ள ஒரு கட்டம் போட்ட கோடுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவ்வளவுதான். ஆனால் நடிகர்களை கொண்டு எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுத்து அது தமிழக மக்களுடைய கருத்து மக்கள் நினைக்கிறதே முட்டாள்தனம். அதிலிருந்து முதல்ல வெளியே வரணும். அதனால் நமக்கு தெரியும் இன்னைக்கு நடிகர்கள் நிறைய பேர் நடவடிக்கை பார்க்கும் பொழுது அவர்கள் பேச்சே அரசியல் சார்ந்ததா இருக்கு. அதனால தமிழகத்தில் இன்னைக்கு மக்களுடைய மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு செலிபிரிட்டி குரல் கொடுத்து தான் ஒரு விஷயம் பெருசாகணும் அப்படிங்கறதெல்லாம் மக்கள் தாண்டிட்டாங்க. இன்னைக்கு சமுதாயத்தில் யார் பணி செய்கின்றார்களோ அவர்களுடைய குரல் கம்பீரமாக ஒலிக்க வேண்டும் என்றுதான் சாமானிய மக்கள் விரும்புகின்றார்கள். அதனால் நடிகர்களுடைய வேலை நடிப்பது, அதுக்கு விட்டுறலாம். அவங்க படத்தில் நடிக்கிறாங்க, நமக்கு பிடிச்சிருக்கா பார்க்குறோம், கை தட்டிட்டு வெளியே வந்துடும், அதோடு நிறுத்திக்கணும். கேரளாவில் எப்படி இருக்காரு பாருங்க, எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காங்க. மம்முட்டி ஐயாட்ட யாரோ கேட்டாங்க ஏங்கனே அரசியலுக்கு வரலேன்னு. சினிமா வேறனே, அரசியல் வேறு. சினிமாவிலே கைத்தட்டி பார்ப்பவர்கள் அரசியலுக்கு வரும்பொழுது கைத்தட்டுவார்கள் என்று எனக்கு தெரியாது. அதனால் ஒதுங்கி இருப்பது நல்லது. நிறைய இவங்க மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள். ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இதே போல நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாங்க. என்னாச்சு? இன்னைக்கு அரசியலிருந்து ஒதுங்கி இருக்கின்றார்கள். கமலஹாசன் அவர்கள் ஒரு சிறந்த உதாரணம். காரணம், ஒரு சிறு வட்டத்திற்குள்ள ஒரு கோட்டுக்குள்ள ஒரு மனிதர்கள் வாழ்கின்றார்கள் என்றால் அவர்கள் அரசியலிருந்து ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க. பாலிடிக்ஸ்ங்கிறது ஃபுல் டைம் 24 மணி நேரம் 7 நாட்கள் 365 நாட்கள் செய்யக்கூடிய ஒரு பணி. நான் அமெரிக்கா போவேன், ஷூட்டிங்கில் இருப்பேன், பிரேக் எடுப்பேன், அதுக்கப்புறம் மாதத்துக்கு 4 நாள் நான் அரசியல் பண்ணுவேன். அதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னா. அதனால் நண்பருக்கு என்ன அன்பான வேண்டுகோள், நடிகர்களை ஃப்ரீயாக விட்டுருங்க. அவங்க நடிக்கட்டும், படம் பிடிச்சா பாருங்க, கை தட்டிட்டு வெளியே வந்துருங்க. சமுதாய பிரச்சனைக்கெல்லாம் நடிகர்களை ஏன் இழுத்து வந்து அவர்களை பேச வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டும். அடுத்ததுண்ணே, அது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும், எங்கிட்ட கேட்டால் எப்படிண்ணே. அடுத்ததுண்ணே சொல்லுங்க தலைவா, ஓடி வந்தீங்க நீங்க தான். அண்ணே கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அண்ணே, டெக் பார்க் அமைப்பதற்கு எத்தனையோ இடங்கள் இருக்கு. இன்னைக்கு இவங்க டெக் பார்க் அமைப்பதாக சொல்லி எதுவுமே செய்யல. குறிப்பாக அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக நம்முடைய ஏர்போர்ட் பக்கத்திலேயே அவர்களுக்கான டெக் கம்பெனிஸ் வருவதற்கான இடம் இருக்கு. நீங்கள் நல்லா நான் வச்சுங்க, திமுக காரங்க திமுக ஆட்சியில் ஒரு புதுசாக டெக் பார்க் போடுறாங்கன்னா பக்கத்தில் லேண்ட் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். அது நல்லா மக்கள் புரிஞ்சுக்கணும். அதை போய் பக்கத்தில் இருக்கிற டாக்குமெண்ட்டில் எடுத்து பாருங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் எவனாச்சும் பண்ணி வச்சிருப்பான். அதனால் இவர்கள் பண்ணுவதே டெவலப்மெண்ட் என்பதே ஒரு கேலிக்கூத்து. திமுகவுடைய ஆட்சியில் வளர்ச்சி என்பது கேலிக்கூத்து. வளர்ச்சி எங்கே இருக்கும்னா திமுக காரன் லேண்ட் ஏதாச்சும் வாங்கியிருந்தானா, நிலம் வாங்கியிருந்தானா அது பக்கத்தில் வளர்ச்சி இருக்கும், அங்கே கொண்டே கம்பெனி வைப்பான்.